அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 13/12/2025 கார்த்திகை மாதத்தின் 27ஆம் நாள், கார்த்திகை கடைசி சனிக்கிழமை, நவமி திதி. நவமி திதி இந்த திதியில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. போன பதிவுலே நான் சொல்லியிருந்தேன், அந்தந்த திதிக்குரிய தெய்வத்தை நாம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நாம் எதற்காக பிரார்த்தனை செய்கிறோமோ அது உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்தந்த திதி தெய்வங்களும் அந்தந்த நட்சத்திர தேவதைகளும் நம்ம பக்கத்திலேயே எப்பவும் இருப்பாங்க, அந்த நாளில் நம்ம பக்கத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த தெய்வங்களை நாம் முறையாக வழிபட்டோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும். கஷ்டங்கள் அப்படின்னா குறிப்பிட்டு கடன், மனம், குடும்பம், தொழில், எதிரி, இந்த விஷயத்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் பாதிக்கப்படுவாங்க. இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் சாபம், கர்மவினை, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம். இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா முறையான வழிபாடுகள், மந்திரம் சொல்றது, தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் தாண்டி ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது. நம்ம சேனல் சார்பாக அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும், கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனைக்கு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால கேரள மாந்திரீக முறைப்படி பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கனாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். இன்றைய நாள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்யணும், நவகிரகங்களை வழிபாடு செய்யணும், ஹனுமனை வழிபாடு செய்யணும். ஹனுமன் வழிபாடு தைரியத்தை கொடுக்கும், பெருமாள் வழிபாடு பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும், நவகிரக வழிபாடு ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும். தோஷங்கள் சரியாகும் அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். தோஷங்கள் அப்படிங்கிறது நாம் பிறக்கும் போதே நம்மளுடைய ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு தான் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள். இன்றைய நாளில் இப்போ நான் சொன்ன இந்த 3 தெய்வங்களையும் முறையாக வழிபாடு செய்யுங்க. கோயிலுக்கு போங்க, நவகிரக ஆலயத்துக்கு போய் நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்க, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க, ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க, பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துங்க, வீட்டில் தவறாமல் நெய் தீபம் ஏற்றுங்க. கார்த்திகை மாதத்து கடைசி சனிக்கிழமை வாசலில் தவறாமல் நெய் தீபம் ஏற்றுங்க. வாசலில் நெய் தீபம் ஏற்றும் போது துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக வைங்க. நிச்சயமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் கைகூடும். இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் 3 துளசி இலைகளை போடணும். துளசி இலைகளை போட்டுட்டு இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க. துளசி இலைகளை போட்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் மந்திரத்தை அந்த தண்ணீரை பார்த்து 9 முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு தூங்குங்க. ஆரோக்கிய குறைபாடுகளுமே கூட நிச்சயமாக நீங்கும், செல்வந்தராகும் யோகம் ஏற்படும். எப்படி யோகம் ஏற்படும்? நமக்குள்ள நல்ல சிந்தனைகளும் ஆற்றல்களும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம புது புது முயற்சிகளை தொடங்குவோம். அதன் மூலம் நமக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். அதன் மூலம் நாம் செய்கிற காரியம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியை தொடர்ந்து பெற்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். மிக மிக எளிமையான சில சூட்சமங்களை தொடர்ந்து நம்பிக்கையோடு கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணீர், துளசி இலை, ஒரு வரி மந்திரம், இது உங்கள் பிரச்சனையை நிச்சயம் தீர்க்கும். நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.